ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாளாக மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோச்சோ மேக் பண்ணுற மெட்டீரியலோட பேர் எனக்கு தெரியல, அந்த நேம் லிஸ்ட்டு கொடுங்க, பேசிக் மெட்டீரியல்ஸாவது கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இது வந்து வாட்ஸ்அப்லேயும் எனக்கு நிறைய என்கொயரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் யூடியூப் கமெண்ட்ஸில் பார்த்தா நிறைய பேர் இதான் கேட்பாங்க, மெட்டீரியலோட நேம் எனக்கு தெரியல, எப்படி நான் கடையில் போய் வாங்குறது, ஸோ இந்த டீட்டெயிலாம் கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் சொல்லிட்டு. ஸோ அது எல்லாத்தையுமே இதில் வந்து ஒரு வீடியோவாக நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த டவுட் வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே கிளியராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகும். எல்லாரும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கும் ப்ரோச்சர்ஸ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரோச்சர்ஸ் அண்ட் ஆரி கிளாஸ் ரெண்டுமே வந்து நம்ம ஃப்ரீயாக எடுத்துகிட்ருக்கோம். ப்ரோச்சோ கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன ப்ராசஸ்க்குரிய அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரி கிளாஸுக்கு சர்டிஃபிகேட் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த சர்டிஃபிகேட்க்குரிய அமௌண்ட் மட்டும் நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கிளாஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். உங்களுக்கு கிளாஸை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது எல்லாமே ப்ரோச்சோ பேசிக் மேக்கிங் மெட்டீரியல்ஸ் தான். ப்ரோச்சோ மேக் பண்ணுறதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணி ப்ரோச்சோஸ் வந்து மேக் பண்ணுவோம். ஸோ அது என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்ட ஒரு வீடியோ தான் இது. இது பார்த்திங்கன்னா ஸ்டாக்கிங் கிளாத் நல்லா பாருங்கள். இதுதான் ஸ்டாக்கிங் கிளாத். அதாவது நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். லைக் இதை பனியன் கிளாத் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து நல்லா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாக்கிங் கிளாத்து. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் லைனாக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். இது வந்து டேப்லெட் பீடு. இது மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டேப்லெட் பீட்லேயே 2 வேரியண்ட் இருக்குது. இது ஒரு வேரியண்ட்டு, அப்புறம் இது ஒரு வேரியண்ட்டு. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. அதை கம்பேர் பண்ணும்போது இல்லை கீழே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பேர்ல் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ லுக்கும் இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சீக்வன்ஸு. நீங்கள் இந்த சைடு பார்க்குற இது எல்லாமே சீக்வன்ஸுன்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சீக்வன்ஸ் தான். பட் இதில் நிறைய ஷேப்ஸும் கலரும் இருக்குது. அதே மாதிரி மெட்டல் வெரைட்டி, அதாவது கிளாஸி ஃபினிஷிங் இருக்குது, மேட் ஃபினிஷிங் இருக்குது. அப்புறம் இந்த ஷெல்லாம் பார்த்திங்கன்னா ரெயின்போ ஷெல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி ஷேப்லேயும் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு லீஃப் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஐ ஷேப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மேட் ஃபினிஷிங்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து லீஃப் ஷேப்பு. அதுக்கடுத்து இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதுவும் சீக்வன்ஸ் தான். பட் இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இது வந்து மேட் ஃபினிஷிங்கு. அடுத்து இது பார்த்திங்கன்னா சமிக்கி. இதுவும் சீக்வன்ஸ் தான் சொல்லுவாங்க. பட்டு சமிக்கின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும். இதில் நிறைய கலர் இருக்குது. இது வந்து கிளாஸி ஃபினிஷிங்கு. இது கிறிஸ்டல் ஸ்டோனு, இல்லைன்னா ட்ராப் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த தண்ணி நம்ம கீழே ஒரு ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதுக்கு 2 பேர் இருக்குது. அதுக்கடுத்து இதுவும் வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் தான். உங்களுக்கு பார்த்தா இதோ இப்போ கிளியராக தெரியுதா, ஃப்ளார் சீக்வன்ஸ் தான் இதுவும். இது வந்து கிளாஸி ஃபினிஷிங் ஃப்ளார். இதில் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் தான் போகுது, கிளியராக வரல ஆக்சுவலி. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ். இது ஃப்ளார்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது உங்களுக்கு. இதுவும் ஃப்ளார் சீக்வன்ஸ் தான். சேம் மெட்டீரியல் எல்லாமே அதே தான். கலர் வேறு, அந்த ஃப்ளாரோட ஷேப்பும் வேறு உங்களுக்கு. அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஐ ஷேப்பு இல்லைனா லீஃப் ஷேப்புன்னு சொல்லுவோம் சொல்லிட்டு, அதே தான். அதில் அந்த லீஃப் ஷேப்புக்காக க்ரீன் கலர். இது ஷெல். இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷெல்லில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரெயின்போ ஷெல்லுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம லேஸாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா கலராக சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும் இது. ஸோ அதனால் இது வந்து ரெயின்போ ஷெல்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய கலர் வேரியண்ட் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், இது எல்லாமே ஷெல் தான். ஷெல்லுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதுவும் ஷெல் தான் உங்களுக்கு. இது வந்து கிளாஸி ஃபினிஷிங்கு.
இது வந்து அதே மாதிரி மெட்டீரியல் தான், மேட் ஃபினிஷிங் தான். இது லீஃப் ஷேப். இது உங்களுக்கு பார்த்தா தெரியுது பாருங்கள், லீஃப் ஷேப். இதில் வந்து கலர் மிக்சடாக தான் வரும், தனித்தனி கலர்ஸ் வராது இந்த மெட்டீரியலில். லீஃப் ஷேப் இது. அதுக்கப்புறம் இதுவும் சீக்வன்ஸ் தான், சீக்வன்ஸ்லேயே ஃப்ளார் சீக்வன்ஸ். இது வேறு டைப்பான ஃப்ளார். நிறைய ஃப்ளார் இருக்குது. ஒரு இது ஃப்ளார்னு சொன்னோன்னா நம்ம வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ். நீங்கள் இப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கையில் எடுத்து அது வந்து அவுட் ஆஃப் ஜூமில் போயிடுது, உங்களுக்கு கிளியராக தெரியாது. ஸோ அதனால் இப்படியே காட்டுறேன். இது வந்து ஃப்ளார் சீக்வன்ஸ் உங்களுக்கு. ஸோ இதுவும் ஒரு ஃப்ளார் தான். இது வந்து ஒயிட் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ளார் வந்து நமக்கு 10 கிராம் 20 கிராம் அந்த மாதிரியோட குவான்டிட்டி வைஸ் தான் கிடைக்கும் இது. இதுக்கப்புறம் கிளிப் ஸ்டோன் இருக்குது, குந்தன் ஸ்டோன் இருக்குது. இது மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இது வந்து காளான் ஃப்ளாரு. இதில் எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதில் கோல்டு, ஒயிட்டு மேக்ஸிமம் அதிகமாக ரன் ஆகிற கலரு. ஆனால் இதில் நிறைய கலர் இருக்குது, மிக்சட் கலர்ஸ் இருக்குது, ஒரே போல் அதாவது 2 in 1 கலர்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் நம்ம வந்து அதிகமாக மூவ் ஆகிறதுனால இந்த கலர்ஸ் மட்டும் வச்சுருக்கோம். அதுக்கடுத்து இது பார்த்திங்கன்னா ஸ்மால் டியூப் பீட்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சர்கானான்னு சொல்லுவாங்க. இதுக்கு 2 நேம் இருக்குது. இது வந்து லாங் டியூப் பீடு, சில்வர் கலரு. இது அதே லாங் டியூப் பீட்லேயே கோல்டு கலரு. அதுக்கப்புறம் இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இது வந்து லக்ஷ்மி காயின். இது வந்து ஆரிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ப்ரூச் ஒர்க்குக்கும் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், லக்ஷ்மி காயினு. இது போக நம்ம ப்ரூச் ஒர்க்குக்கு என்னென்ன யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து அர்கான்சா ரிப்பனு. அது எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கிறதுனா, இந்த ரிப்பன் வந்து ரொம்ப தின்னாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இன்னொரு ரிப்பன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து சாட்டன் ரிப்பனு. அந்த கிளாத் வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும். இதிலே வந்து கிளாத்தும் இருக்குது. கிளாத்லேயும் வந்து நம்ம ப்ரூச்சர்ஸ் யூஸ் பண்ணலாம். பட் நம்மக்கிட்ட வந்து கிளாத் இல்லை. இது போக நெட் கிளாத் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து ப்ரூச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இந்த அர்கான்சாலையும் வந்து கிளாத் கிடைக்கும். ஸோ அது மூலியமாகவும் ப்ரூச் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மக்கிட்ட அவைலபிள்ஸ் வந்து இதுதான். இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து இருக்குது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. பட் நம்ம இந்த மெட்டீரியல்ஸ் தான், ஸோ நான் காட்டுற இந்த மெட்டீரியல்ஸ் தான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணி ப்ரூச் ஒர்க் வந்து மேக் பண்ணுவோம். இதில் வந்து இன்னும் மெயினானது வந்து ஒன்று மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அதை இப்போ காட்டுறேன். இன்னொரு மெயின் திங்க் வந்து மெட்டல் ஒயரு. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு காட்டல வீடியோவில். இது வந்து மெட்டல் ஒயர்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் ஒயர்னு சொல்லுவாங்க. இதுவும் கலர் வேரியண்ட்டு நிறைய கலர்ஸில் கிடைக்கிது. பட் அதிகமாக மூவ் ஆகுறது பார்த்திங்கன்னா கோல்டன் சில்வர் தான். ஸோ அதனால் நம்மக்கிட்ட இந்த 2 கலர்ஸும் இன்னும் கலர்ஸ் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது. இது நேம் தான் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு, ஒன்றும் பெருசு கிடையாது. இது மெட்டல் ஒயர்னு கேளுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங் ஒயர்னு கேளுங்க, கடையில் கிடைக்கும் இது. ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ப்ரூச் ஒர்க்கோட மெட்டீரியல் லிஸ்ட்டு நேம் வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே டவுட் கேட்ட எல்லாருக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.